ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். சஹாரா சென்சைட் டு டோக்கிக்குன்னு எபிசோடு 5. என்ன மேட்சுக்கு ரெடி ஆகிட்டியான்னு சொல்லி டோக்கி அப்படி டோட மூஞ்சியை பார்த்து பேசிட்டே டக்குன்னு அவன் மண்டையில் ஒரு அடி அடிக்கிறான். உடனே பாவி பயிலுங்கிற மாதிரி அவன் கீழே விழுந்துட்டான். ஒரு அடிக்கு கூட தாங்க மாட்டேங்கிறான் போல டோடோ. நீ இதுக்கப்புறம் எப்படி மேட்ச் விளையாடுறேன்னு பார்க்கலாம், முடிஞ்சா பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு டோக்கி வேகமாக ஓட அதை பார்த்துட்டு சஹாரா முதல்ல இவனை பாருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே குடுகுடுன்னு டோக்கியை துரத்திட்டே ஓட டோக்கி அப்படியே அந்த பக்கம் டோக்கி அப்பயும் போல் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் ஓட முடியுமோ அவ்வளோ தூரம் ஓடி போய் ஒரு இடத்துல போய் மறைஞ்சு நின்றுட்டான். அப்பாடா, ஒரு வழியாக வந்த வேலை முடிஞ்சுது, தப்பிச்சிட்டம்பா அப்படிங்கிற மாதிரி டோக்கி அப்படியே நின்று மூச்சு வாங்கிட்டே இருக்க திடீர்னு பார்த்தா அவன் பக்கத்தில் ஆப்போசிட்டில் அங்கே சஹாரா வந்து நிற்கிறான். டோக்கி, நீ எங்கேருந்து போக முடியாது அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்க, ஐயோ சஹாரா வேற வந்துட்டாரா, என்னடா பண்ணுறதுங்கிற மாதிரி டோக்கி அப்படியே மூச்சு வாங்க அப்படியே அங்கே சஹாராவை பார்த்துக்கிட்டே நிற்க, எதுக்காக இப்படி நீ பண்ணது பெரிய தப்பு தெரியுமா? அவன் ஆல்ரெடி மேட்ச் விளையாட வேணான்னு டிசைட் பண்ணிட்டான். இப்போ தான் அவன் பேசி முடித்தான், அதுக்குள்ளே இப்படி நீ அவனை அடிச்சிட்டியே அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, சரி நீ பண்ணதெல்லாம் தப்பு. இதுக்கு முன்னாடி நாங்கள் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டோம் இந்த காம்படிஷனுக்கு போகக்கூடாதுன்னு, அது உனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி சஹாரா சொல்ல, அதை கேட்டுட்டு டோக்கி எதுவுமே நடக்காத மாதிரி எனக்கு தெரியும் அப்படின்னு மட்டும் சொல்கிறான். என்னது தெரியுமா, நாங்கள் ரெஸ்ட் ரூமில் பேசினது கேட்டியா அப்படின்னு சொல்லி சஹாரா கேட்க, அதெல்லாம் இல்லை, டோடோவை பற்றி எனக்கு தெரியும், அவன் வேணான்னு சொன்னாலும் கண்டிப்பாக மறுபடியும் அவன் இப்படியும் விளையாடுவான். ஸோ அவனுக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தான் இந்த மாதிரி பண்ணேன். இப்படி நீ பண்ணனால நீ ஒரு வில்லன் மாதிரி இருக்க தெரியுமா அப்படின்னு சஹாரா சொல்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வில்லனாக இருக்கிறதுக்கெல்லாம் கவலைப்பட மாட்டேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்க, என்ன எல்லாருக்கும் என்னை எப்பயுமே பிடிக்காது, புதுசாக அவன் நடக்குது அப்படிங்கிற மாதிரி டோக்கி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. டோக்கி அப்படின்னு சொல்லி வேகமாக சஹாரா வந்து அவன் கையை அப்படியே பிடிச்சி க்ளோஸாக கிட்ட கொண்டு போகிறான். டோக்கி அப்படியே ஷாக்காக அவனை பார்த்துக்கிட்டே இருக்க சஹாராக்கு டென்ஷன் ஆகுது. நீ ஒரு முட்டாள் தெரியுமா, நீ பெரிய முட்டாள், எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி டோக்கி அப்போ கூட கூலாக அப்படியே அவனை பார்த்து பேசிக்கிட்டே இருக்க, ஏன்டா இவன் எப்பயுமே இப்படியே இருக்காங்கிற மாதிரி, தேவையில்லாத வேலை எதுக்கு நீ பார்க்குற, உனக்கு புரியுதா இல்லையா, இப்போ உன் மேலே எனக்கு கோவமாக இருக்கேன், அது உனக்கு புரியுமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சஹாரா கொஞ்சம் கோவமாக இருக்க மாதிரி பிஹேவ் பண்ண, தெரியும் என் மேலே கோவமாக தான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லி அப்படியே குனிஞ்சுக்கிறான் டோக்கி. அப்புறம் அவனை பிடிச்ச கையை விட்டுட்டு அப்படியே சஹாரா கொஞ்சம் தள்ளி போய் நின்று அப்படியே மூச்சு வாங்க நின்றுட்டு இருக்கான். சரி ஓகே, ஒன்று சொல்லணும் உன்கிட்ட, நீ என்ன அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி டக்குன்னு கையை நீட்டிட்டு அப்படியே டைட்டானிக் போஸ் மாதிரி கொடுத்துட்டு அடின்னு சொல்ல, அடிக்கணுமா, என்னது உங்களையா அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக அப்படியே டோக்கி பார்த்துட்டே நிற்கிறான். அப்புறம் நேற்று நடந்ததில்ல அந்த சீனை அப்படியே சஹாரா சொல்லி, நேற்று உன் கையை நான் தட்டி விட்டேன்ல, அதுக்கு தான் சொல்கிறேன், என்னை டீச்சருங்கிறதுலாம் மறந்துட்டு என்னை நீ ஒரு அடி அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்க, அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, நான் தான் சொல்கிறேன்ல அடி அப்படின்னு சஹாரா சொல்ல, டோக்கி சும்மா விளையாட்டு கடிப்பான்னு பார்த்தா அப்படியே கையெல்லாம் மடக்கி அவன் முகரையிலே ஒரு குத்துறான். அப்படியே வாயில் கையை வச்சுட்டு சஹாரா, ஆட பாவியை விட்டால் என் பல்லே போயிடும் போல இருக்குன்னு சொல்லி அப்படியே சிரிக்க, இதுக்கு முன்னாடி உங்களை நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை, ரொம்ப நல்லா இருக்குன்னு டோக்கி சொல்ல, நீயும் இந்த மாதிரி சிரிச்சு நான் பார்த்ததே இல்லை, நீ சிரிக்கும் போது ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சஹாரா சொல்றான். உடனே அதை பார்த்துட்டு அவன், ஐயோ அப்படிலாம் மூஞ்சி வச்சுக்க கூடாது, சீரியஸா வச்சுக்கணும்னு சொல்லி ஃபேஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு டோக்கி அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்க, அடுத்து நம்ம பாஸ்ட்டை பத்தி பேசலாமா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சஹாரா சொல்ல, என்னது பாஸ்ட்டை பத்தியா, ஆமா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சேம் டைம் அடுத்து இங்க டோடோவை தான் காட்டுறாங்க. டோடோ அந்த ஸ்கூல் ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்குல்ல, அங்கதான் படுத்திருக்கான். மெல்ல கண்ணை திறந்து பார்க்க, எதுக்காக டோக்கியை நான் அடிச்சான்னு எந்திரிச்சு பார்த்தா அங்க டாக்கு சென்னு உட்காந்துருக்கான். டாக்கு நீயா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா டோக்கி உங்களை அடிச்சதுக்கு காரணம் நான் தான் அவன்கிட்ட ஹெல்ப் கேட்டேன்னு சொல்ல, என்னது அப்படின்னு சொல்லி ஷாக்கு. அப்புறம் அதுக்குள்ள ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்ல டோக்கியும் சாக்குவும் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவன்கிட்ட நான் பேசி பார்த்தேன், அவன் கண்டிப்பாக கேம் விளையாண்டு தான் அவங்கிறான், அவன் இந்த கேம் எல்லாம் விடுற மாதிரி தெரியல, என்ன பண்ணுறதுன்னு புரியலையேன்னு டோக்கி பேசிகிட்டே இருக்க, நீங்கள் ஏதாவது பண்ணுங்க, நீங்கள் என்ன பண்ணாலும் சரின்னு சொல்லி இவன் தான் ஏதோ ஐடியா கொடுத்துருக்க, அப்போ இதுக்கு காரணம் நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் டோக்கி சும்மா இல்லாமல் டோடோ மண்டையில் ஒரு அடி வச்சுது. ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லி அப்படியே டாக்கு குனிய, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், நீ வீட்டுக்கு என் கூட வந்துரு, நீ இல்லாமல் என்னால் சத்தியமாக இருக்கவே முடியல தெரியுமா, என்னால் உன்னை பிரதராக மட்டும் நினைக்க முடியல, அதுக்கும் மேலே எனக்கு நீ உன்னை ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நான் நினைக்கிறேன், என் கூட நீ வந்துரு, நம்ம வீட்டுக்கே வந்துரு, நம்ம பழையபடி ஒன்றாவே இருக்கலாம், அதான் நல்லாயிருக்கும், உன் கூட விளையாடணும், உன் கூட பேசணும்,
அப்புறம் நீயும் நானும் சண்டை போடணும், அழுகணும், சிரிக்கணும், நிறைய இருக்குது நமக்குள்ளே. என் கூடயே நீ வந்துடுறியா ப்ளீஸ்னு சொல்லி அவன் கையை டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே டோடோ பேச, இதை பார்க்குற டாக்குக்கு நீங்கள் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி இருக்குது பேசுகிறதெல்லாம் பார்த்தா அப்படின்னு அவன் சொல்கிறான். என்னது அப்படின்னு சொல்லி ஷாக்கா அப்படியே அவன் டோடோ பார்க்க, சும்மா நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன், சரி விடுங்க நான் கண்டிப்பாக வரேன், அதுவும் நம்ம வீட்டுக்கு நான் வருவேன், நான் உங்களை விட்டு விலகி இருக்கணும்லாம் நினைக்கல, உன்னை பற்றி தான் எப்பயுமே நானும் யோசிச்சுட்டே இருப்பேன், உனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு தான் நான் எப்பயுமே பார்த்துக்கிட்டே இருப்பேன், கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு நம்ம 2 பேரும் ஒன்றா தான் போவேன், நான் உன் கூட தான் இருக்க போகிறேன், இனிமேல் நம்ம 2 பேரும் ஒன்றாவே இருக்கலாம், இதுக்கப்புறம் உன்கிட்ட இருந்து நான் ஓடி போகவே மாட்டேன்னு சொல்லி டாக்கு சொல்ல, அதை கேட்கும்போது டோடோக்கும் செம்ம ஹாப்பி ஆகிடுது. அப்படியே அவனை ஹக் பண்ணிவிட்டு ரொம்ப தேங்க்ஸ், என் கூட வரேன்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி இப்படியே அழுதுகிட்டே இருக்க, இன்னும் குழந்தை மாதிரி அழுதுகிட்டே இருப்பீங்களா அப்படின்னு டாக்கு கேட்க, அடுத்து சஹாராவும் டோக்கியும் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குன்னு டோக்கி சஹாராவை பார்த்து சொல்ல, அந்த இடம் உண்மையாகவே ரொம்ப அழகா, அந்த பிளேஸ் உண்மையாகவே ரொம்ப அழகாக தான் இருந்தது. அந்த இடம்லாம் பார்க்கறக்கு ரொம்ப க்யூட்டாக சூப்பராக இருக்குது, உங்ககிட்ட என் பாஸ்ட்டை பற்றி பேசணும், அதுக்கு தான் வர சொன்னேன். அன்றைக்கி நீ என்கிட்ட கேட்டில, நானும் எனக்கு என்ன கார்டு வந்தது, நான் யார்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன்னு அதை பற்றி தான் சொல்கிறேன். நான் அந்த கேமில் ப்ரப்போஸ் பண்ணல, அதுக்கப்புறம் நான் ப்ரப்போஸ் பண்ணேன்னு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கில் யூனிஃபார்ம்லாம் போட்டு அப்படியே நம்ம சஹாரா இருக்க ஆப்போசிட்டில் ஒரு பையன், அவன்கிட்ட இவன் ப்ரப்போஸ் பண்ணேன், அவன் கண்டிப்பாக அதில் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லி அந்த பக்கம் போயிட்டான். நான் நினச்சேன் கண்டிப்பாக எனக்கு ஆசைப்பட்டது எல்லாம் கிடைக்கும்னு, ஆனால் அவன் என்னை ரிஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அவன் யார் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி க்யூரியஸாக அப்படியே நம்ம டோக்கி கேட்க, ஸ்விம்மிங் கிளப்பில் என்னோட ஜூனியர், அவன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அவன் என்னை கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ண மாட்டான்னு நினச்சேன், ஆனால் அவன் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் லவ் மேலே இருக்க நம்பிக்கையே போச்சு. அதுக்கப்புறம் யாரையுமே நான் லவ் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். லவ்வே எனக்கு வேணான்னு தோணுது, என்னோட ஃபர்ஸ்ட் லவ்வே ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு அப்படியே சஹாரா போக, யாராக இருக்கும் சஹாராவுக்கு பிடிச்ச பர்சன், அதுவும் சஹாராவே வேணான்னு ரிஜெக்ட் பண்ணது யாராக இருக்கும்னு டோக்கி மனசுக்குள்ளே புலம்பிகிட்டே இருக்கான். ஓ அதனால தான் நீங்கள் ஸ்விம் பண்ணுறதை விட்டாச்சான்னு டோக்கி கேட்க, என்னது இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம், அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சஹாரா சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணி அவன் ரிஜெக்ட் பண்ணியிருக்கான், அதுக்கப்புறம் அவனும் நீயும் ஒரே ஸ்விம்மிங்லேருந்து மீட் பண்ணால் ஆக்வர்டாக இருக்கும்ல, அதனால் நீங்கள் வேணான்னு விட்டுட்டிங்களான்னு சொல்லி கேட்க, சச்சே நீ சொல்கிற மாதிரி இதுக்காகலாம் நான் ஸ்விம்மிங் விடலை, அதுக்கப்புறம் ஒரு சீனியராக நான் என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக தான் பண்ணேன், ஆனால் எனக்கு லைட்டாக பேக் பெயின் வர ஆரம்பிச்சிது, இதை பற்றி கோச்கிட்டையும் மற்றவங்கக்கிட்டையும் நான் கன்சல்ட் பண்ணியிருக்கலாம், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சீனியராக என்னோட பார்ட் கரெக்டாக இருக்கணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் நான் இன்னும் அதிகமாக விளையாட ஆரம்பித்தேன், ஸ்விம் பண்ண ஆரம்பித்தேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணேன், ஆனால் அதுவே எனக்கு வினையாக வந்துருச்சுன்னு சொல்லி அப்படியே அவன் முதுகில் கை வச்சுட்டு நிற்க, என்னாச்சுன்னு பார்க்கறக்காக டோக்கி டாக்குன்னு அவன் பக்கத்தில் போய் பார்க்குறான். அவன் ஷர்ட்டை அப்படியே அவன் தூக்கி காட்டுறான். அவனுக்கு அந்த எலும்பு முறிவு வந்துருச்சு போல், எலும்பு முறிஞ்சு அதுக்காக ஃப்ராக்சர் ஆகி அதுக்காக அந்த காயம் மாதிரி தழும்பு மாதிரி இருக்குது, ஆப்ரேட் பண்ண தழும்பு மாதிரி இருக்குது. ஸோ இதுவே எனக்கு வினையாயிடுச்சு. யாரெல்லாம் என்னை ஒரு அத்லெட்டாக பார்த்தாங்களோ இப்போ எல்லாருமே நான் எதுக்குமே யூஸ் ஆகாத மாதிரி என்னை பார்க்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே அவன் கையில் ஸ்டிக்கு மாதிரி வச்சு நடந்து வரான். டாக்டர் நீ ரொம்ப புஷ் பண்ணி எதுவும் பண்ணாத, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. ஓகே டாக்டர்னு சொல்லி மெல்ல மெல்ல அப்படியே நடந்து போயிட்டே இருக்கான். நடக்க முடியாமல் ரொம்ப ட்ரை பண்ணி ஹேண்டிகேப் மாதிரி நடந்து போயிட்டுருக்க. ஆப்போசிட்டில் ஒருத்தன் நின்று இவனை பார்த்துட்டு இருக்கான். அவன் வேறு யாரும் இல்லை, இவனோட அந்த ப்ரப்போஸ் பண்ணால அந்த பையன் தான். அந்த பையனை பார்க்க இன்னும் இவனுக்கு ஆத்திரம் அதிகமாகுது. சஹாரா அப்படியே கீழே உட்காந்து அப்படியே அழுக ஆரம்பிக்கிறான். எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. அன்றைக்கி நீ என்கிட்ட கேட்டில, அன்றைக்கி உங்ககிட்ட நான் ஏன் அப்படி நடந்துக்கிட்டேன்னா, இதை பற்றி யாராவது கேட்டால் எனக்கு அவ்வளோ பயமாக இருக்கும். என்னோடய பாஸ்ட்டை பற்றி தெரிஞ்சவங்க, என்னோடய வலி, என்னோட இந்த காயத்தை பற்றி தெரிஞ்சவங்க யாராவதும் என்கிட்ட இதை பற்றி திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துவாங்களோன்னு சொல்லி பயந்து தான் நான் இந்த பாஸ்ட்லேருந்து விலகி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதனாலேயே நான் யாரையுமே மீட் பண்ணணும்னு நினைக்க மாட்டேன். என்னோடய பாஸ்ட்டை பற்றி தெரிஞ்ச ஒருத்தரையும் நான் பார்க்கக்கூடாதுன்னு நினைப்பேன். இது எனக்கு ரொம்ப வலிக்குது. இது ஒரு சாபம் மாதிரி இருக்குது எனக்கு. இங்கேருந்து என்னால் வெளியே வரவே முடியல. அதனால தான் அன்றைக்கி நீ கேட்டதுக்கு நான் ரொம்ப பதட்டமாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி அப்படியே சஹாரா அழுதுகிட்டே இருக்க. சஹாரா அழுகிறத பார்த்துட்டு அப்படியே டோக்கி அவனோட முதுகில் போய் சாஞ்சிக்கிறான். இவனும் தண்ணியில் அப்படியே நீல் டவுன் பண்ண மாதிரி அப்படியே சஹாராவோட ஷோல்டரில் சாஞ்சிட்டு, இப்போ தான் எனக்கு புரியுது, உங்ககிட்ட க்ளோஸ் ஆகணும்னு ட்ரை பண்ணேன், ஆனால் ஏன்னு தெரியல உங்ககிட்ட க்ளோஸ் ஆகவே முடியல. அப்போ எனக்கு இதை பற்றி ஒன்றுமே புரியாமல் இருந்தது. ஆனால் எல்லாமே எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு. இப்போ புரியுது, உன்னை பற்றி எல்லாமே நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி அப்படியே அவன் ஒரு பக்கம் அவனும் அழுக ஆரம்பிக்கிறான். இவன் அழுகிறான்னு பார்த்தா அவனும் அப்படியே அழுகிறான். உன்னோட வாழ்க்கையில் ஒரு பார்ட்டாக கண்டிப்பாக நான் இருப்பேன், என்னை நீ நம்பு. கண்டிப்பாக இதை பற்றி நான் யார்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன். உன்னை கஷ்டப்படுத்தின அந்த மாதிரி
மாதிரி நான் இருக்க மாட்டேன். வாழ்க்கையில் எப்பயுமே 2 பார்ட்ஸ் இருக்கும். ஒரு பார்ட் நல்லதாகவும் இருக்கும், இன்னொரு பார்ட்ஸ் கெட்டதாகவும் இருக்கும். அந்த கெட்டது எல்லாத்தையும் அப்படியே மறந்துடு, கண்டிப்பாக வலிக்காது, அது திரும்ப உனக்கு வலிக்காதுன்னு சொல்லி அவன் முதுகில் அந்த தழும்பு இருக்க இடத்துல கை வச்சு, இப்போ இது வலிக்குதா, இது உனக்கு வலிக்காது, ஏன்னா இதை பற்றி நான் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி இவனும் அழுக ஆரம்பிக்க, அப்புறம் அந்த சீன் அப்படியே ரொம்ப எமோஷ்னலாக போக 2 பேரும் தண்ணியிலேருந்து வெளியே நடந்து, உன்னால் நானும் தண்ணியில் இறங்கி எப்படி நனைஞ்சிட்டேன் பாரு, குளிருது வேறு, ஐயோ இது எப்படி காய வைப்பேன்னு சொல்லி டோக்கியோ ஒரு பக்கம் போக பின்னாடி சஹாரா போயிட்டே இருக்க, பின்னாடி 2 பேர் யாரோ இவங்கள பார்த்துட்டு, அங்கே போகிறது டோக்கி தானே, ஆமாம் கூட இருக்கிறது யாரோ புதுசாக இருக்குன்னு சொல்ல, அது அவன் ஸ்கூல் டீச்சராக இருக்குன்னு சொல்லிட்டு யாரோ 2 பேர் பார்த்து பேசிட்டு போகிறாங்க. ஒரு வழியாக 2 பேர் அப்படியே மெல்ல மெல்ல போய் ஒரு பக்கம் போய் உட்காந்துக்கிட்டாங்க. அப்புறம் டோக்கி கேட்குறான், என்னை பற்றி நீ நம்பிக்கையே இல்லாமல் தான் இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படித்தானேன்னு சொல்லி கேட்க, ஆக்சுவலி நான் உன்னை நம்பாமல் இருந்தா இப்போ இதுக்கு முன்னாடி உன்கிட்ட இதை பற்றி நான் எதுக்கு சொல்லியிருப்பேன், அத்தனையும் உன்கிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன். ஓ அப்படியா, ஆமாம் இல்லை நான் தான் புரியலன்னு சொல்லிட்டு திடீர்னு டோக்கிக்கு டவுட்டு, ஆமாம் ஒரு நிமிஷம் இரு, இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க என்கிட்ட சொன்னதை பார்த்தா அப்போ எனக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கோ, ஒரு வேளை உங்களுக்கு என்னை பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கோன்னு சொல்ல அப்படியே ஓடி வந்து டோக்கியோட வாயை டக்குன்னு சஹாரா முடிறான். மெதுவாக பேசு, எதுக்கு இப்படி கத்துற அப்படின்னு சொல்ல, என்னது அப்போ அது உண்மைதானா, அப்போ உண்மையாகவே உனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படித்தானேன்னு சொல்லி டோக்கி செம்மையாக அப்படியே ஹாப்பியாக இருந்திருக்க, வாயை மூடு, இதுக்கு முன்னாடி இதை பற்றி நீ உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினச்சேன், உனக்கு இன்னுமா புரியல, எனக்கு இப்படி புரியும், சொன்னால் தானே புரியும், சொல்லவே இல்லை அப்புறம் எப்படி எனக்கு தெரியும்னு சொல்ல, சொல்லாமே உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும், இது எல்லாத்துலேருந்து நான் வெளியே வரணும், அதுக்கப்புறம் தான் நான் எந்த முடிவும் எடுக்க முடியும்னு சொல்லி சஹாரா சொல்ல, கண்டிப்பாக உனக்காக நான் எவ்வளோ நாள் வேணாலும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன், ஒரு நல்ல முடிவாக நீ என்கிட்ட சொல்கிற வரைக்கும், அந்த நேரம் எப்போ வருதோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன்னு டோக்கி சொல்ல, வர நீ இப்போ கொஞ்சம் மேன்லியாகவே பேச ஆரம்பிக்கிற, ஆமாம் வா சண்டை போடலாமான்னு சொல்ல, பேசாமல் இரு டோக்கி, கண்டிப்பாக நானும் என் மனத்தில் இருக்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு நாள் உங்ககிட்ட சொல்லுவேன், கண்டிப்பாக என் மனத்தில் இருக்கிறது புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன், அது வரைக்கும் நீயும் வெயிட் பண்ணணும் எனக்காகன்னு சொல்லி அவன் அப்படியே கையை இப்படியே மடக்கி வைக்க, அவனை பார்த்துட்டு இவனு ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். ஒரு வழியாக 2 பேரோட ரொமான்ஸு இப்போ தான் லைட்டாக ஸ்டார்ட் ஆகுது போல் இருக்குது. ஒரு வழியாக மனத்தில் இருக்கிறது 2 பேரும் சொல்லிட்டாங்களா, அடுத்த நாள் ஸ்கூலுக்கு அப்படியே டோக்கி வர, நேற்று வேற சும்மா இல்லாமல் டோடோ பையன் மண்டையிலேயே அடிச்சிட்டேன், இருக்கிற பொண்ணுங்களெல்லாம் என் மேலே கடுப்பில் இருப்பாளுகளே, என்ன பண்ணுறது, இவங்களெல்லாம் எப்படி பார்க்குறதுன்னு புரியலன்னு சொல்லி அப்படியே டோக்கி புலம்பிக்கிட்டே வர, அங்கே பார்த்தா எல்லாம் கேஷுவலாக இருக்குது, பொண்ணுங்கள்லாம் கேஷுவலாக பார்த்து பேசிகிட்டே போயிட்டுருக்க, எப்பயும் போல தான் இருக்குது, என்னடா எல்லோரும் எப்பயும் போல தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓகே நல்லா இருந்தால் சரின்னு சொல்லி அதுக்கப்புறம் இவனோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட, அதாவது இப்போ டோடோ டாக்கு அப்புறம் அந்த மாதிரி ரைஸ் பையன் 3 பேரும் இவங்க கேங் ஆகிட்டாங்கல்ல, 4 பேரும் உட்காந்து அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆமாம் நல்ல வேலையாக போச்சு, சீனியர் டோடோ உங்களை காப்பாற்றினதெல்லாம் அவன் தானா, டோக்கி தான் உன்னை காப்பாற்றிருக்கான் தெரியுமா, ஆமாம் உனக்கு அடிபட்டுச்சுல்ல அதுக்கு நான் தான் காரணம், ஆனால் எல்லோரும் என்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க ஏன்னு வேறு தெரியல, கேம் விளையாடாமல் பண்ணேன், பொண்ணுகளாக என் மேலே கோவமாக இருப்பாங்கன்னு நினச்சேன், அதுவா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவனே கேஷுவலாக உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்கான்ல அதனால, ஆமாம் நேற்று நீ எங்கே போன, நேற்று என்னை அடிச்சுட்டு நீ பாட்டுக்கு எங்கே ஓடி போயிட்ட, பார்க்க உன் முகம் வேறு ரொம்ப பிரைட்டாக அழகாக இருக்குது, என்ன நடக்குது அங்கன்னு டாக்கு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே நேற்று நீ ஓடி போன, உன்னை துரத்திக்கிட்டு பின்னாடியே அந்த பக்கம் நம்ம சஹாரா வந்தார், அதுக்கப்புறம் என்ன நடந்தது, அதெல்லாம் ஒன்றுமே நடக்கலை பேசாமல் இருங்கன்னு சொல்லி டக்குன்னு அந்த பக்கம் டோக்கி போய் நின்று வேகமாக எடுத்து ஏதோ சாப்பிட்டுக்கிட்டே இருக்க, ஐயோ இவன் வேறு என்னடா இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்ல, ஐயோ சஹாராவை பற்றி சொன்னேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஏதோ மனசுக்குள்ளே புலம்பிகிட்டே இருக்க, என்னது ஸ்விம்மிங் அட்வைசராக வர்றக்கு உனக்கு ஓகேவா, ஏன் திடீர்னு உங்கள் மைண்டை மாற்றிட்டீங்கன்னு சொல்லி அடுத்த சீனில் சஹாராட்ட பிரின்சிபல் கேட்டுட்ருக்க, அது எனக்கு போகணும்னு ஆசையாக இருக்குது, ஓ நல்லது தான், ஆனால் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேனே, புதுசாக ஒரு டீச்சர் வந்திருக்காரு, அவர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான், புது டீச்சரா யார் அது அப்படின்னு சொல்லி கேட்க, அது உன் ஜூனியர் தான், உன் கூட தான் படிச்சிருப்பான், உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்ல அப்படியே திங்க் பண்ணிகிட்டே இருக்கான், உனக்கு தெரியலையா உங்கள் ஜூனியர்னு சொல்கிறேன்ல சஹாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக, யாராக இருக்கும் அவன்னு சொல்லி சஹாரா திங்க் பண்ணிவிட்டு இப்படியே திரும்பி நின்று பார்த்தா ஆப்போசிட்டில் ஒரு பையன் வந்து நிற்கிறான், அந்த பையனை பார்த்த உடனே அப்படியே சஹாராவுக்கு தூக்கி வாரி போகிறது, இதுலேருந்தே தெரியுது இவன் தான் இவனோட எக்ஸாக இருப்பான்னு, அவன் இவனை பார்த்துட்டு சீனியர் சஹாரா அப்படின்னு சொல்ல இவன் நிக்கோட்டோன்னு சொல்கிறான், அதோட 2 பேரோட பேஸ் ரியாக்ஷனை பார்க்கணுமே, ஷாக்லேயே தெரியுது 2 பேர் ரியாக்ஷனு, அதோட இந்த எபிசோடை இங்கே முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ இங்கே முடியுது, அடுத்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோ பற்றிய கருத்துக்களை சொல்லுங்கள், அடுத்த எபிசோடுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.